ராகவும் அபியும் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது காரில் ராகவ் வந்து அபி கிட்ட, அபி நீ ஆட்சூட்ல கண்டிப்பாக நடிச்சுதான் ஆகணும். இல்லை ராகவ், என்னால் முடியாது. நான் ஏற்கனவே வந்து நடிச்சிருக்கேன்னா அது நீங்கள் அவசரத்துக்கு கேட்டீங்க, வேற வழி இல்லை, நான் நடிச்சுதான் ஆகணும். உங்கள் கூட வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ கண்டிப்பாக என்னால் உங்கள் கூட நடிக்கவே முடியாது. அபி ப்ளீஸ் அபி, நீ இந்த ஆட்சூட்ல நடிச்சனா கண்டிப்பாக நல்லா ரீச் ஆகி நம்ம கம்பெனி வந்து நல்லா முன்னேறும். எல்லாமே உன் கையில் தான் இருக்கு. நீ யோசிச்சு முடிவு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ரீச் ஆயிடுறாங்க. அபி வீட்டுக்கு போனதும் நேரா கிச்சனுக்கு போயிட்டு நம்ம இங்க வீடியோ வந்து செட் பண்ணி வச்சிருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது அபிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. இந்த வீடியோல இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இப்போதைக்கு எதுவுமே யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது, ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது இந்த வீடியோவை போட்டு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்திரமா வச்சிருக்காங்க. அந்த டைம்ல சுந்தரி வந்து அனு அவங்க அப்பா அம்மா கிட்ட, என்னங்க உங்க பொண்ணை வளர்த்தி வச்சிருக்கீங்க, இந்த அளவுக்கா மறப்பாங்க, நீங்க ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போயிட்டு என்னன்னு கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே அபி இருந்துகிட்டு, வாவ் சூப்பரா நடிக்கிறீங்க சின்னத்தை, நான் வீடியோ போட்டு காமிக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காமிக்கிறாங்க. எல்லாரும் இதை பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ராகவ் வந்துகிட்டு, சித்தி நீங்க என்ன இவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் செஞ்சிருக்கீங்க, இனி என்கிட்ட பேசவே பேசாதீங்க, என் கண் முன்னாடி நிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா டென்ஷன் ஆகுறாங்க. சுந்தரி வந்து என்ன முடிவு பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.